திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா இடங்களான மோயர் பாயிண்ட், பைன் மரக்காடுகள், குணா குகை, தூண்பாறை ஆகிய சுற்றுலா இடங்கள் மிகவும் முக்கியமானதாக உள்ளது. இந்த சுற்றுலா இடங்களுக்கு செல்லும் சாலை நெடுஞ்சாலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த சாலை வழியாக பயணிக்கும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களுக்கு வனத்துறை நுழைவு கட்டணம் வசூல் செய்து வருகிறது. ஆனால் இந்த சாலை மிகவும் மோசமானதாக பயணிக்க லாய்க்கற்ற நிலையில் உள்ளது. இதனால் இந்த பகுதியாக செல்லும் சுற்றுலா பயணிகளின் மிகவும் அவதியடைந்து வருகின்றனர். எனவே உடனடியாக சேதமடைந்த இந்த சாலைகளை சீரமைக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகளும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே சர்வீஸ் சாலை அமைத்து தரக்கோரி கருப்பூர் கிராம மக்கள் பொன்மான் மேய்ந்த நல்லூர் பகுதியில் தஞ்சை விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் போராட்டக்காரர்களின் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது நெடுஞ்சாலைத்துறையினர் சர்வீஸ் சாலை அமைத்து தருவதாக தெரிவித்ததன் பேரில் மறியல் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகராட்சி சார்பில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அண்ணா பேருந்து நிலையத்தை இடித்து அப்புறப்படுத்தி புதியதாக பேருந்து நிலையம் கட்டடம் கட்டுவதற்கு சுமார் 2.48 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மதுராந்தகம் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. தற்காலிக பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் நிற்பதற்கு முன்பு பொதுமக்களுக்கும் பயணிகளுக்கும் அறிவிப்பு கொடுக்கப்படும் என தெரிவித்த நிலையில் எந்தவித முன்னறிவிப்புமின்றி தற்காலிக பேருந்து நிலையம் செயல்பட துவங்கியுள்ளது. இதனால் பழைய பேருந்து நிலையம் இருந்த இடத்திற்கும் தற்காலிக பேருந்து நிலையத்திற்கும் பயணிகள் அலைந்து திரிந்து அவதிக்குள்ளாகினர். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெங்கல் ஊராட்சியில் 1,26,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம், துணை சுகாதார மையம் மற்றும் வட்டார ஆரம்ப சுகாதார மையம் உள்ளிட்ட கட்டடங்கள் கட்டுவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி மாவட்ட சுகாதார துணை இயக்குநர் ஜவஹர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பூவிருந்தவள்ளி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பூமி பூஜை நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை கண்ணன் ரவுண்டானா அருகில் இருசக்கர வாகனங்களில் மெத்தபட்டமைன் என்ற போதைப் பொருள் எடுத்துச் செல்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் சந்தேகத்தின் பேரில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரை சோதனை செய்தனர். அப்போது அவர்களிடம் மெத்தபட்டமைன் என்ற போதைப் பொருள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் அழைத்து விசாரணை செய்தனர். அதில் பழைய வண்ணாரப்பேட்டை முத்தையா மேஸ்திரி தெருவை சேர்ந்த அன்சர் ஜிலானி மற்றும் கொடுங்கியூர் முத்தமிழ் நகரை சேர்ந்த ஷேக் தாவூத் என்பதும் போதைப் பொருளை சேத்துப்பட்டிலிருந்து வாங்கி வந்து வடசென்னை சுற்றியுள்ள இளைஞர்களுக்கு பிரதிநிதிகள் மூலமாக விற்பனை செய்வதும் தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்து அவர்களிடமிருந்த 13 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 2 கிலோ மெத்தபட்டமைன் என்ற போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்திற்கு சென்ற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கடலூர் சாலையில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மாணவர்களை பாடப்புத்தகங்களை வாசிக்க சொல்லி அதிலிருந்து சில கேள்விகளை கேட்டு மாணவர்களின் கல்வித்திறன் குறித்து ஆய்வு செய்தார். பின்னர் பள்ளிகளில் உள்ள குறைகளை மாணவர்களிடமும் ஆசிரியர்களிடமும் கேட்டறிந்தார். அப்போது மாணவர்கள் பள்ளியில் உள்ள குடிநீர் மஞ்சள் தன்மை நிறைந்து வருவதால் அதனை குடிக்க முடியாத நிலையில் உள்ளது என தெரிவித்தனர். மேலும் பழமை வாய்ந்த கட்டிடங்களை இடித்து புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் எனவும் மாணவர்கள் கோரிக்கை வைத்தனர். மாணவர்களின் குறைகளை கேட்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்யும்படி நகரமன்ற தலைவர் சங்கவி முருகதாசிடம் உத்தரவிட்டு சென்றார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ஜூஜுவாடி சோதனை சாவடியில் தமிழக காவல்துறையினர் மற்றும் ஓசூர் மதுவிலக்கு அமல் பிரிவு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கர்நாடக மாநிலம் பெங்களூரில் இருந்து ஓசூர் நோக்கி வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் 25 பெட்டிகளில் கர்நாடக மாநில மதுபான பாக்கெட்டுகள் இருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உள்ள கீழ்முருங்கை கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் பெங்களூரில் இருந்து திருப்பத்தூர் பகுதிக்கு இந்த மதுபான பாக்கெட் காரில் கடத்திக் கொண்டு சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து கார்த்திகேயனை கைது செய்த போலீசார் 2500 மதுபான பாக்கெட்டுகளையும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரையும் பறிமுதல் செய்தனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பாக மாவட்ட குழு உறுப்பினர் பெருமாள் ராஜ் தலைமையில் உயரழுத்த மின் கோபுரத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கூடுதல் இழப்பீடு தொகையை வழங்கக் கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பாக ஏராளமானோர் கலந்து கொண்டு புதிய மின்திட்டங்களை கேபிள் மூலம் சாலை ஓரம் செயல்படுத்த வேண்டும், தொழில்துறை அரசாணை எண் 54 படி பயிர்களுக்கான இழப்பீடு தொகையை வழங்க வேண்டும்,
2013ஆம் ஆண்டின்படி நில எடுப்பு சட்டத்தை அடிப்படையாக கொண்டு இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் பிறந்த நாளை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வைப்பாறையில் மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி, நெல்லை, மதுரை, ராமநாதபுரம், தேனி, விருதுநகர் என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. பெரிய மாட்டு வண்டி, சிறிய மாட்டு வண்டி மற்றும் பூஞ்சீட்டு என 3 பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டியில் சீறி பாய்ந்து சென்ற காளைகளை சாலையின் இருபுறமும் கூடியிருந்து உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். இதைத் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டியின் உரிமையாளர்களுக்கும் ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் 1 லட்சம் ரொக்கம், ஆட்டுக்கிடாய், LED டிவி என ஏராளமான பரிசுப் பொருட்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். பெரம்பலூர் துறையூர் சாலையில் உள்ள இரட்டைப்பாலம் என்ற பகுதியில் பிறந்து சில மணி நேரமே ஆன பெண் குழந்தை ஒன்று தொப்புள் கொடியுடன் சாக்கு பையில் கிடந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற பெரம்பலூர் போலீசார் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட பெண் சிசுவின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து கிராம நிர்வாக அலுவலர் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அப்பகுதியில் உள்ள CCTV கேமரா காட்சிகளை வைத்தும் பெரம்பலூர் அம்மாபாளையம் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று சென்றவர்களின் விவரங்களை வைத்தும் குழந்தையை வீசி சென்றவர்கள் யார் என்று விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி நல்லூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட தீவலூர், தாழநல்லூர் ஆகிய கிராமங்களுக்கு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் நேரில் சென்று பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது விடுதலை சிறுத்தை கட்சியின் நல்லூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆனந்தன், ஒன்றிய பொருளாளர் தாளை மணிகண்டன், தொகுதி துணை செயலாளர் வேந்தன், கிளை செயலாளர் மகேஷ் பாபு உள்ளிட்டோர் அமைச்சர் CV கணேசன் சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். முன்னதாக கிராமத்தில் வைக்கப்பட்டிருந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி வீதி வீதியாக சென்று பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது பொதுமக்கள் ஒன்றிணைந்து கூடுதல் பள்ளி கட்டடம், அங்கன்வாடி, நியாய விலைக்கடை உள்ளிட்டவை அமைத்து தர வேண்டும் என்று அமைச்சர் கணேசனிடம் கோரிக்கை மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு பேரூராட்சி அலுவலகம் மற்றும் பத்திரப்பதிவு அலுவலகத்தின் அருகே அரசு ஆதிதிராவிடர் நல மாணவர் விடுதி பழமையான கட்டடத்தில் இயங்கி வந்தது. இதனையடுத்து இடிந்து விழும் நிலையில் இருந்து வந்த மாணவர் விடுதி இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. அதன் பின்னர் ஓராண்டுக்கு மேலாக புதிய கட்டிடம் கட்டப்படாததால் மாணவர்கள் அவதியடைந்து வந்ததால் மாணவர்களின் பெற்றோர்கள் விடுதிக்கு விரைந்து புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அதன் பேரில் மாவட்ட நிர்வாகம் தாட்கோ மூலம் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாணவர் விடுதி கட்ட நிதி ஒதுக்கப்பட்டது. இதனையடுத்து சேத்தியாத்தோப்பு பேரூராட்சி மன்ற தலைவர் தங்க குலோத்துங்கன் தலைமையில் புதிய விடுதி கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே ரிஷியூர் கிராமத்தில் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை சார்ந்த திட்டங்கள் குறித்து சிறப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் வேளாண்மை துணை இயக்குநர் சாருமதி கலந்து கொண்டு அரசின் சிறப்பு திட்டங்கள், சலுகைகள், மானியங்கள் குறித்த விவரங்களை கூறியதோடு ஒழுங்குமுறை விற்பனை கூட மூலம் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை விற்பனை செய்து அதிக லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்று முகாமில் விவசாயிகளிடையே எடுத்துக் கூறினார். முகாமில் இயற்கை விவசாயிகள் உள்ளிட்ட விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை ஒன்றியம் தட்சன்குறிச்சி கிராமத்தில் ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவுள்ள நிலையில் இதற்கான பணிகளை தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் இடத்திற்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா போட்டிக்காக செய்யப்பட்ட பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். மேலும் காளைகள் கொண்டு வரும் இடம், காளைகள் அவிழ்த்துவிடும் இடம், முக்கிய பிரமுகர் அமரும் இடம், வாகனங்கள் நிறுத்துமிடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பண்ணைபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு வேளாண் அறிவியல் பாடப்பிரிவில் பயிலும் மாணவர்கள் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திற்கு ஒருநாள் கள ஆய்விற்கு சென்றனர். அங்கு அலங்கார தாவர வளர்ப்பு முறை, மூலிகை சாகுபடி, மாதுளை விண்பதியம், செங்குத்து தோட்டம், நீர்ப்பாசன முறைகள், மா அடர் நடர்வு முறைகள், சொட்டு நீர் உரப்பாசன முறை போன்றவற்றை மாணவர்கள் பார்வையிட்டனர்.
கோவை திருச்சி சாலை சிங்காநல்லூர் அருகில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்ற திருமணத்தில் மர்ம நபர் ஒருவர் 5 சவர நகையை திருடியதாக திருமண வீட்டார் கொடுத்த புகாரின் பேரில் சிங்காநல்லூர் போலீசார் திருமண மண்டபத்தில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தனர். இதனிடையே போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டபோது சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜா என்பதும் பீளமேடு பகுதியில் வாடகைக்கு அறை எடுத்து தங்கியிருந்ததும் திருமண மண்டபத்தில் நகை திருட்டில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இதனையடுத்து அவரிடம் இருந்த 5 சவர நகையை பறிமுதல் செய்த போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையிலிருந்து கூடலூர் செல்லும் சாலை ஓரங்களில் வெள்ளை நிறத்தில் காட்டு சூரியகாந்தி மலர்கள் பூத்து குலுங்குகிறது. ஆண்டுதோறும் டிசம்பர் 1 தேதியில் பூக்க துவங்கும் இந்த பூக்கள் ஆங்கில வருட பிறப்பென்று முழுமையாக பூத்து குலுங்குவது வழக்கமாக உள்ளது. இந்த காட்டு சூரியகாந்தி வெள்ளை மலர்கள் நறுமணத்துடன் பூத்து குலுங்குவதால் சுற்றுலா பயணிகள், உள்ளூர்வாசிகள் மற்றும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. மேலும் காலநிலை மாற்றத்திற்கு தகுந்தவாறு இதுபோன்று பூத்து குலுங்கும் தாவரங்களின் பூக்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து செல்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பேருந்து நிலையம் அருகில் ஆம்பூர் தமிழருவி என்பவர் ஸ்வீட் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த 30ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் பெட்ரோலால் நிரப்பிய பாட்டில்களில் தீ வைத்து கடைக்குள் வீசிவிட்டு தப்பி சென்றனர். இச்சம்பவம் குறித்து நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து காவல் துணை கண்காணிப்பாளர் விஜயகுமார் தலைமையில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் வாணியம்பாடி கச்சேரி சாலையில் உள்ள உடைந்த பாலம் அருகில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சந்தேகத்தின் பேரில் 2 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த முகமது வசீம் மற்றும் கோவிந்தாபுரம் பகுதியைச் சேர்ந்த நர்மதன் என்பதும் முகமது சதாம் கடந்த 3 மாதத்திற்கு முன்பு தனது மனைவியுடன் ஸ்வீட் கடைக்கு சென்று கடை ஊழியரிடம் பணம் இல்லாமல் ஸ்வீட் கேட்டதாகவும் இதனால் வாய் தகராறு ஏற்பட்டு கடை ஊழியர் நந்தகுமார் என்பவர் முகமது சதாமை அவரது மனைவி முன்பு அவதூறாக பேசிய காரணத்தால் சதாம் தனது நண்பர்கள் முகமது வசீம், நர்மதன் உதவியுடன் பெட்ரோல் நிரப்பிய பாட்டில்களில் தீ வைத்து ஸ்வீட் கடைக்குள் வீசியதாகவும் விசாரணையில் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து முகமது வசீம் மற்றும் நர்மதன் ஆகிய 2 பேரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளி முகமது சதாம் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு போக்குவரத்து பணிமனையில் 65 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அரசு போக்குவரத்து கழக பணிமனை நிர்வாக இயக்குநர் மகேந்திரகுமார், கிளை மேலாளர் சண்முகம் உள்ளிட்ட அதிகாரிகள் பேருந்து ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் பணியாளர்களை தரைக்குறைவாக பேசியதாகவும் கூடுதல் பணி நேரம் வழங்கி கட்டாயப்படுத்துவதாகவும் கூறி பணிமனை முன்பு ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த கிளை மேலாளர் சண்முகம் மற்றும் டிவிஷனல் மேலாளர் கண்ணன் மற்றும் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட போக்குவரத்து தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் உடன்பாடு ஏற்பட்டதால் போக்குவரத்து தொழிலாளர்கள் தர்ணா போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். கோவில்பட்டி பணிமனை அரசு போக்குவரத்து கழக அனைத்து தொழிலாளர்கள் சார்பாக, அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பாக எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் முதலமைச்சர் அவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தெரிவிக்கின்ற வகையிலே கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம். அதாவது தொழிலாளர்களை வஞ்சிக்கின்ற வகையிலே போக்குவரத்து கழகத்தினுடைய அதிகாரிகள் சிங்கிள் டியூட்டியாக இருந்த, அதாவது 8 மணி நேர பணி செய்ததை இப்போ 11 மணி நேரமாக பணி செய்ய வைத்து மறுநாள் ஓட்டிக்கும் பிடித்து ஓட்டி போனால்தான் லீவு என்ற கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமாக கட்டாயப்படுத்துகின்றார்கள். ஓட்டி போகாத வயது முதிர்ந்தவர்களை டிரான்ஸ்ஃபர் செய்கிறார்கள், அதாவது பணியிட மாற்றம் செய்கிறார்கள். நேற்று நடந்த ஒரு கொடுமை என்னவென்றால், சுப்ராஜ் என்ற ஒரு நடத்துனருடைய பொண்ணு கொடுத்த மாமனார் மறைந்த நிலையில் அவருக்கு விடுப்பு கேட்கின்ற பொழுது கிளைமேலாளர் அவர்களும் இங்கே கட்டுப்பாட்டு பிரிவை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கேஜி மாரிமுத்து அவர்களும் கட்டுப்பாட்டு பிரிவினுடைய இன்னும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய வெங்கடசாமி அவர்களும் அவருக்கு விடுப்பு கொடுப்பதற்கு மறுத்த நிலையில் அவர் இன்று பணி செய்து அவருடைய மாமனாருடைய ஈமக்கிரிக்கு சென்றிருக்கிறார் என்பதை மிகுந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகரத்தில் உள்ள ஜங்ஷன் சாலை, பாலக்கரை பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆவின் பாலகம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஒரு சில ஆவின் கடைகளில் MRP விலையை விட அதிக விலைக்கு பால் பாக்கெட் விற்பனை செய்வதாக சமூக வலைதளத்தில் வாடிக்கையாளர்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். மேலும் 50 பைசாவில் முடியும் எந்தவொரு பால் பாக்கெட்டிற்கும் சில்லறை கொடுப்பதில்லை என்றும் 50 பைசாவில் முடியும் 2 பால் பாக்கெட் வாங்கினால் கூடுதலாக பணம் கேட்பதாகவும் புகார் எழுந்துள்ளது. எனவே இது தொடர்பாக உயர் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாடிக்கையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.